சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஜட்ஜஸ் கொடுத்துக்கூடிய கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது அபிஷேகாவை அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. எப்பவும் போல இந்த வாரமும் அபிஷேகா ஆஸ் யூஷுவல் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டாங்க. ஒட்டுமொத்த அரங்கமும் அழிந்து போகிற அளவுக்கு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் கொடுத்துக்கூடிய கமெண்ட்ஸ், கண்டிப்பாக அபிஷேகா இதை விட அடுத்த வாரம் பெஸ்ட்டாக பாடுறதுக்காகவும் டிக்கெட் ஃபினால வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் அவங்க ஏற்படுத்திக்கலாம். இந்த வாரம் 1-on-1 ரவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பேட்டில் நடத்துனாங்க இல்லையா, அதில் 2 பேர் மோதுறாங்க. அந்த 2 பேரில் யாருக்கு வந்து மெஜாரிட்டி ஓட்ஸ் அந்த பாக்ஸில் விழுதோ அவங்க தான் கோல்டன் ஷவர் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் ஒரு தீம் செட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க ஒரு பேரில் பாடினாங்க. அபிஷேகாவும் அக்ஷித்தும் சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்ஷித்தை பொறுத்த வரைக்கும் ஆட்டி வைத்தால் யாரோ அப்படிங்கிற பாட்டையும், அபிஷேகா முதல் முறை திரைப்படத்தில் இருந்து ராசாவே உன்ன நம்பி அப்படிங்கிற பாட்டையும் பாடினாங்க. இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸுமே அடிச்சு தூள் கலப்பற மாதிரி தான் இருந்துச்சு. எபிசோட பார்த்தவங்களுக்கு தெரியும், இதில் வந்து அபிஷேகாவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கறதா, கோல்டன் ஷவர் கொடுக்கறதா, இல்லை அக்ஷித்துக்கு கோல்டன் கொடுக்கறதா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு கன்ஃபியூஸ் இருந்துச்சு. 2 பேருமே போட்டி போட்டு அந்த அளவுக்கு தனித்துவமான பர்ஃபார்மன்ஸை இந்த வாரம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் ஜட்ஜஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ப்ரோமோவில் சஸ்பென்ஸாக இருந்துச்சு. எபிசோட ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இவங்க 2 பேரும் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜஸ் அவங்களோட ஓட்டை வந்து ஸ்டாம்ப் பண்ணி அந்த பாக்ஸில் போட்டாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே அபிஷேகா 2 ஓட்டு வாங்கிட்டாங்க, அக்ஷித் 2 ஓட்டு வாங்கிட்டாரு. இதில் யாருக்கு ஒரு ஓட்டு மெஜாரிட்டி கிடைக்குதோ அவங்க தான் கோல்டன் ஷவர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா 2 பேருக்கும் ஒரு ஓட்டை கொடுத்து ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ என்ன வந்திருக்குன்னா, அபிஷேகாவுக்கும் கோல்டன் ஷவர் கிடைச்சிருக்கு, அக்ஷித்துக்கும் கோல்டன் ஷவர் கிடைச்சிருக்கு. இவங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் என்ன கொண்டாருன்னா, அக்ஷித் இந்த சீசனில் இப்போ வரைக்கும் எல்லா வாரமும் ஒரே மாதிரி தான் பாடிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட அந்த லோவான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் பார்த்ததே இல்லை. அந்த கன்சிஸ்டன்சி தான் உங்ககிட்ட ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போக போகுது. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் நீ அடுத்த லெவலுக்கு போக போற அப்படின்னு பாராட்டிட்டாரு. இன்னொரு பக்கம் அபிஷேகாவை பாராட்டும் போது, அபிஷேகாவை இந்த இடத்துல பாராட்டுறதுக்கு ரீசன், அவங்களுக்கு கோல்டன் கொடுத்த ரீசன், அபிஷேகா எல்லா ஜானரும் பாடிட்டாங்க. இந்த பாட்டு அந்த பாட்டு மெலடி ஃபோக் சாங் இல்லாமல் எந்த பாட்டை எப்படி கொடுத்தாலும் அதை பாடக்கூடிய திறமை அபிஷேகா கிட்ட இருக்கு. அந்த ஒரு காரணம் தான் நான் அபிஷேகாவுக்கும் கோல்டன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாரம் எங்களுக்கு ஒருத்தவங்களை விட்டுட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால அக்ஷித் அப்புறம் அபிஷேகா 2 பேருமே கோல்டன் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் அவங்க முடிவை அறிவிச்சிட்டாங்க. இது மூலயமா அபிஷேகாவோட பேரண்ட்ஸும் அக்ஷித்தோட பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த வாரம் டாப் 2 டாப் 10 குறைச்சிட்டாங்க. இனியவனும் கனிஷ்கும் ஹெல்மெட் ஆயிருக்காங்க. அடுத்த வாரம் டாப் 10 இருக்க போதாம். ஜூன் 7ஆம் தேதி சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. ஸோ டாப் 10 வந்துட்டாலே கூடிய சீக்கிரம் டிக்கெட் ஃபினாலே வந்துடும். டிக்கெட் ஃபினாலேல 5 அப்படின்னா 6 நபர்கள் டிக்கெட்டை வின் பண்ணி ஃபினாலே போயிடுவாங்க. நீங்கள் எந்த ஒரு போட்டியோட பர்ஃபார்மன்ஸாக காத்துட்டு இருக்கீங்க? இந்த வாரம் அக்ஷித் அப்புறம் அபிஷேகா இந்த 2 பேருக்குமே கோல்டன் கொடுத்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.